இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தமிழ் சீரியல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சிம்பிளான விஷயமா இருக்கும். ஒரு கல்யாணம், ஒரு ப்ரெக்னன்சி, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் கூட சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஒரு மாதிரி ட்விஸ்டடாக காமிக்கலாம், எப்படி நமக்கு ஒரு அதில் பல விருப்பங்கள் வச்சு, பல வில்லிகள் வச்சு, இல்லை கதையில் ஒரு புதுசாக ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து என்னென்ன குழப்படிகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் எதுக்கு இப்போ திடீர்னு பழனிசாமியுடைய அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு வந்து குடும்பமே இருக்க மாதிரிலாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அக்கா பையன் விமலை வச்சு வேற ஒரு பக்கம் கதை ஓடுது. இப்போ பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறது பழனிசாமியோட அம்மாவுடைய எண்ணமாக இருக்குது. அவங்க வேறு திருப்பி அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு பாக்யா எவ்வளோ தூரம் கரிசனமாக இருக்காங்க, எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்காங்கன்னு சொன்னாலும் தங்கச்சிக்கு மனசு வரல, அக்காவுக்கு ஓகே அப்படின்னு இருக்குது. ஸோ இது நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணலான் இருந்தோம், ஆனால் நான் வேணான்ட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழனிசாமி சொல்லலை. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே பலூன் கட்டுறது சொல்லலை, வாசலெல்லாம் வாழை மரம் வச்சு பெரிய ஸ்பீக்கர் வச்சு பேனர்லாம் வைக்கணும் நாங்கள் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பாட்டு இப்போ கூட போடலாமே அப்படின்னு பாட்டு போடலான்னு பாட்டை போட ஆரம்பிக்கும் போதே பார்த்தா டான்ஸ் ஆடிட்டே வராரு. இந்த மாதிரிலாம் கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ரியல் லைஃப்பில். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்காங்க போல். ஸோ நேராக அங்கேருந்து படிக்கட்டில் டான்ஸ் ஆடிட்டே இறங்குறாரு விமல், இவருடைய அக்கா பையன். ஸோ டான்ஸ் ஆடிட்டே வர ரொம்ப நேரம் ஆடினார் வேறு. ஆடி அப்படியே காற்றுல முடியெல்லாம் பறக்க, இந்த பக்கம் இனியா நிற்க, அவங்கள வேற பார்த்து சைட் அடிக்க, இதில் இந்த பக்கம் திரும்பி பாக்யாவை பார்த்து சிரிச்சுட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி கூட டான்ஸ் ஆடி, இந்த பக்கம் தாத்தா ஒரு தடவை டான்ஸ் ஆடிட்டு எழில் டான்ஸ் ஆட கூப்பிடுன்னு பல வித்தைகள்லாம் காட்டிகிட்டு இருக்காரு அவர். அதுக்கு பிறகு இந்த க்யூட் பாட்டி அப்படின்னா இது என் ஃப்ரெண்டுடைய அத்தை, அதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு பாக்கியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரெண்டுடைய மாமா, அப்புறம் ஃப்ரெண்டுடைய பையன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ண கடைசியாக இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க தான் அவங்க பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாம் பண்ண அப்புறம் இது யார் அப்படின்னு கேட்டால் என் அக்கா பையன் விமல், இவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சொல்லி அவர் இந்த பக்கம் இங்கே மேலே போய் நான் டெக்கரேஷனுக்காக சீரியல் செட்லாம் வச்சேன், அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, சரி நான் போய் சரி பண்ணுறேன், அப்புறம் வேறு ஏதோ பெரியம்மா வேறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். அவர் போனப்புறம் தான் அவரை பற்றி உண்மைகளை இப்போ பழனிசாமி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அப்பா விட்டு போயிட்டார், அம்மாவும் பையன் தான். இந்த பையனை இன்ஜினியரிங் சேர்த்துட்டா ஒழுங்காக படிக்கல, அங்கே ஊரில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு படிக்கவும் போகாமல் வேலையும் இல்லாமல் இருக்காரு. நான் அவரை கூப்பிட்டு இங்கேயே வச்சுட்டு இனிமேல் அவருக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அவரை பிஸ்னஸில் ஒரு ஆளாக்கி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அவருங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே மேலே பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, இனியா கிட்ட போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, இனியாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இனியாட்ட போய் ஹாய் ஹலோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு ஆனால் அப்படியே உள்டாவாக கதை சொல்லிட்டு இருக்காரு. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், இப்போ தான் நான் கோல்டு மெடலிஸ்ட், உன்னோட 2 வருஷம் தான் பெரியவனாக இருப்பேன், நான் விமல்னே கூப்பிட்னா இல்லை பரவாயில்லங்கிறாங்க அவங்க. ஒன்றாவது நான் 10th 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறாரு அவர். நானும் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறாங்க இவங்க. இவன் நம்மள மாதிரி போய் சொல்கிறாளா உண்மையை சொல்கிறாளான்னு வேறு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பழனிசாமியுடைய அக்காவும் தங்கச்சியும் பார்த்துட்றாங்க. நம்ம அம்மா இப்போ நம்ம தம்பிக்கு இப்போ பொண்ணு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவன் தனியாக இவளுக்கு ஒரு பொண்ணு பார்த்து இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இவங்ககிட்ட கதையை விடுவோம், நம்ம ஆனால் பழனிசாமிக்கும் பாக்கியாவும் கல்யாணங்கிறத பற்றி பாக்கியாட்டே பேசலாமா அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா. இல்லை வேணாம் அப்படின்னா சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க மாமியார்கிட்ட பேசலாங்கிறாங்க. மாமியார்கிட்ட எங்கே பேசுகிறீங்க, அவங்க அம்மா எங்கன்னு கண்டுபிடிச்சி பேசுங்க அப்படிங்கும் போது அங்கே ஈஸ்வரி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உடனே அவங்க தங்கச்சி டக்குன்னு தடுத்து நிறுத்தி அதெல்லாம் வேணான்ட்டு, இல்லை தட்டாம்பயிர் கொண்டு வந்திருக்கோம், அதுவும் நீங்கள் எடுத்து போங்க சமைப்பீங்கன்னா அப்படின்னு. நல்லது ஓகே நான் எடுத்து போகிறேன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புறோம். அங்கே ஜெனி வேறு தனியாக இருக்கா, குழந்தையோட இருக்கா அப்படின்னே பாட்டி நாங்களும் வரேங்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் பாக்கியாவுடைய ஸ்வீட் சூப்பராக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பாயாசத்தை குடிச்சு பார்த்துட்டு பாயாசம் பயங்கரமாக இருக்குது, இந்த கைக்கு வைர வளையல் போடலாங்கிறாரு. அதை எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலகலப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலான்னு மேலே போகிறாங்க. கேக் கட் பண்ணி எல்லோரும் ஊட்டி விட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க மாற்றி 80-100 பேர். நாங்கள் அவ்வளோ பேர்லாம் வந்த மாதிரியே தெரில. ஸோ அதில் வேறு மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ பழனிசாமி கூட பாக்கியா ஃபேமிலியில் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கும்போது பாக்கியா தனியாக இருக்காங்க. வாங்கன்னு அவர் கூப்பிட பக்கத்தே நில்லுங்கம்மான்னு அவங்க நிற்க வைக்க கடைசியில் ஜோடியாக அவங்க 2 பேரும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்க இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்து இந்த பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க பழனிசாமியோட அம்மா. ஸோ இதில் வேறு அந்த பக்கம் தங்கச்சிக்கு பிடிக்கல, அக்காவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கதை போயிட்டுருக்கு. இதில் வேறு விமல் அண்ட் இனியாவோட நம்பரை கண்டுபிடிச்சி உங்கள் காலேஜையும் கண்டுபிடிக்கிறாங்கிறார் அவர் வேறு. ஸோ அதை வச்சு வேறு ஒரு குட்டி கலாட்டா வரப்போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.